அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்துட்டா ஆல்ரெடி ஒரு 1000 ப்ராப்ளம் டீட்டெயில் சொல்யூஷனோட புக்லெட் கொடுத்துட்ருந்தோம். ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. ஸோ எல்லா பேருமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. உடனே வந்து இன்னொரு 1000 ப்ளஸ் போடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ டோட்டலாக ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு 2000 ப்ராப்ளம்ஸ்க்கு மேலே, அதாவது எப்படின்னா ஒரு 2300 ப்ராப்ளம் தான் இருக்கும் இந்த புக்லெட்டில். ஸோ அந்தளவுக்கு ரெடி பண்ணிட்டேன். சார் இதோடு நிறுத்திடுவீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஒரு புக் இஷ்யூ பண்ணுவேன். ஸோ அதில் ஒரு 2000 ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் இந்த 2 புக்கை முடிஞ்ச அளவுக்கு இந்த புக்கை வாங்கி இந்த வீக்குள்ளே படிச்சுடுங்க. அதே போல் இன்னொரு புக்கு ரெடி ஆகும், அது நெக்ஸ்ட் வீக்கில் வாங்கி படிச்சுக்கோங்க. மொத்தமாக உங்களுக்கு வந்து ஒரு 5000 ப்ராப்ளம் கொடுத்துடலான்னு இருக்கேன். ஸோ அந்த ஒரு புக்லெட் போதும், உங்களுக்கு என்ன எக்ஸாம், எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்தாலும் அடித்து கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட்டு நியூ சிலபஸ் படி ஃப்ரேம் பண்ணது. ஆல்ரெடி புக்கு வாங்கி ரிசீவ் பண்ணி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புக்கை தாண்டி உங்களுக்கு கொஷின்ஸ் வராது, என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அவ்வளோ கண்டென்ட்டை வந்து நீட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒவ்வொரு யூனிட்டுமே இருக்கும், அதாவது 10 யூனிட் ஃபுல் சிலபஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த 10 யூனிட் ஃபுல் சிலபஸுமே வந்து உங்களுக்கு ஒரு வந்து கொஷின் பேங்காக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ஏரியா, எந்த கான்செப்ட் வேணாலும், என்ன ஃபார்முலா வேணாலும், என்ன ஐடென்டிட்டி வேணாலும், என்ன ப்ராப்பர்ட்டி வேணாலும், ஸோ ப்ராப்பர்ட்டி ஓரியன்டான ப்ராப்ளம் செஷன்ஸ் வேணாலும் ஸோ கம்ப்ளீட்டாக இருக்கும். நீங்கள் இந்த சிலபஸில் இந்த டாபிக் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு உங்களால் சொல்லவே முடியாது. ஸோ அவ்வளோ கண்டென்ட்டை வந்து நீட்டாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த புக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு ஜாம்பவான். இந்த புக்ஸ் உங்கள் கையில் இருந்துட்டால் போதும், உங்களால் நான் போஸ்டிங் வாங்கிட்டேன் அப்படின்ற நம்பிக்கை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ இதை வாங்கிட்டு அடுத்து வர 40 டேஸ்க்கு ரெகுலராக இந்த புக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது டீட்டெயில் சொல்யூஷனோடு இருக்கிற கொஷின் பேங்க்கு. வித்தவுட் டீட்டெயில் சொல்யூஷன் வேணும் அப்படின்னும் ரெடியாக இருக்குது. அது 15000 கொஷின் ரெடியாக இருக்குது. அந்த புக்லெட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருவேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ரெண்டாவது, இது பிஜிடிஆர்பிக்கு மட்டும் தான் போடுவீங்களான்னா டிஎன் செட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன், அப்புறம் காலேஜ் டிஆர்பிக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கப்புறம் யூஜிடிஆர்பி அப்பாயின்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த புக்லெட் வாங்கி வேணுன்றவங்க நம்ம புக் பண்ணிக்கலாம். அது ஒன்ஸ் ஒவ்வொரு புக்லெட் ரெடி ஆனோடனே உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் பண்ணுவேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ப்ராப்ளம். ஸோ 2000 ப்ராப்ளத்துக்கு மேலே தான், இது பெரிய புக்லெட்டு. ஸோ இதனுடைய ஸ்பைரலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ சைஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு 1500 1800 பேஜஸ் கிட்ட தான் வரும். இந்த அதிகமாக தான் 1800 பேஜஸ் கிட்ட தான் வரும் இந்த புக்லெட்டு. ஸோ ஒவ்வொன்றுமே நீங்கள் எதுக்கு வேணும், ஆக்சுவலாக என்ன கான்செப்ட் தேவை அப்படின்றது A to Z இருக்கும். நீங்கள் அது எல்லாமே கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு எதுவும் தப்பாக கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் இது தப்பாக கொடுத்துருக்கீன்னு கூட என்கிட்ட நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கள் பார்ப்போம். ஆனால் இது வாய்ப்பு இல்லை, அவ்வளோ விஷயங்கள் நான் இதில் நிறையா மெருகேற்றிருக்கேன். என்னுடைய ஹார்ட் ஒர்க் எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ, நீங்கள் நியூமரிக்கல் எடுத்துக்கிட்டாலும் இதான் படிக்கணும், டிஃப்ரென்ஷியல் ஜாமெட்ரி எடுத்துக்கிட்டாலும் இதான் படிக்கணும், அல்ஜிப்ரா எடுத்துக்கிட்டாலும் இதான் படிக்கணும், அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டாலும் இதான் படிக்கணும் அப்படின்றத A to Z டிஸ்கஸ் பண்ணி நீட்டாக கொடுத்துருக்கேன். இந்த புக்கு வாங்குறதுக்கு முன்னாடி இதனுடைய சாம்பிள்ஸ் PDF கேளுங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்குங்க. சார் இதுக்கு சாம்பிள் PDF அனுப்புங்க, நான் பார்க்குறேன், வீடியோவில் சரியாக தெரியல அப்படின்னா கூட நோ ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு இது வந்து சாம்பிள் PDF அனுப்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 700 ப்ராப்ளம் கண்டினியூஸாக வச்சுருப்பேன், ஏன்னா அது ஆர்டரில் ரெடி பண்ணேன். ஸோ 700 ப்ராப்ளம் கண்டிப்பாக கண்டினியூஸாக இருக்கும். இந்த பாருங்கள், 706 ப்ராப்ளம் கண்டினியூஸாக அடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் டெஸ்ட்டில் ஆட் பண்ணது 36 டெஸ்ட்டு போட்டுட்டு வரேன். வீக்லி 4 டெஸ்ட்டு போட்டு எக்ஸாம் வரைக்குமே 36 டெஸ்ட்டு 110 கொஷின் கொடுத்துட்டு வரேன். அதில் வந்து 8 டெஸ்ட்டு முடிஞ்சதை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பேன். அதனால் ஒரு சிலது நம்பர் வந்து ஆர்டரைஸ் வராது, பட் அந்த புக்லெட் வைஸாக ஆர்டரைஸாக இருக்கும் நம்பர். ஓகே, ஸோ இந்த புக்லெட் வாங்கிக்கங்க. உங்களுக்கு இந்த புக்லெட் தான் என்னுடைய அப்டேட்டாக இருக்கணும்னு நினச்சேன். இந்த வீக்குக்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக்லெட்டு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு வீக்குக்கும் ஒரு புக்லெட் இஷ்யூ பண்ண போகிறேன். அந்த வீக்கெண்ட் டேயில் நீங்கள் என்ன பண்ணிடணும், கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு அடுத்த புக்லெட் வாங்கி படிக்கிறதுக்கு ரெடி ஆகிடணும். ஸோ இந்த புக்லெட் பார்த்தீங்கன்னா 2000 ப்ராப்ளம். ஸோ இந்த 2000 ப்ராப்ளத்தை தாண்டி கொஷின் வருமா சார்னா கண்டிப்பாக வராது. இந்த கான்செப்ட் தான். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும். டைரக்ட் கொஷின்ஸ் அதுவே கூட வரலாம். அப்புறம் அந்த கொஷின் ஃபார்மேட்டில் என்ன கொஷின் வேணால் கேட்கலாம். ஓகே, ஸோ இதுதாங்க, இது என்னுடைய ஹார்ட் ஒர்க்கு. இது வந்து உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி. ஸோ இந்த புக்கு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கிங்க. இந்த கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9384686847. சார் நீங்கள் டிஎன் செட்டுக்கு கிளாஸஸ் கொடுப்பீங்களா சார்? இந்த புக்லெட் ரெடி பண்ணிட்டு தான் கிளாஸஸ் கொடுக்க போகிறேன். டிஎன் செட்டு, காலேஜ் டிஆர்பி, பிஜிடிஆர்பி எல்லாமே இப்போ வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நீங்கள் என்னுடைய கிளாஸஸ்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நாங்கள் கிளாஸஸ் அப்டேட் வந்து கூடிய விரைவில் சொல்லுவோம். பிஜிடிஆர்பி இந்த செஷன் முடியாது, பட் அடுத்த செஷனுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ இது மட்டும் எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் கிடையாதுங்க. ஸ்டடி மெட்டீரியல் வந்து ஒரு பெரிய பஞ்ச். அது வந்து ஒரு
யாராலையும் கொடுக்க முடியாத அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். 15,000 16,000 ப்ராக்டிஸ் கொஸ்டினு வித் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட்டு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட்டு, அப்புறம் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தியரி சால்வ்டு ப்ராப்ளம் புக்லெட்னு சொல்லிட்டு அது போல் நிறையா பண்ணியிருக்கோம். சரிங்க சார், எனக்கு ஷார்ட் டைம் பீரியடில் இந்த ஒரு புக்லெட் கையில் இருந்தால் போதுமா? நிச்சயம். இந்த ஷார்ட் டைம் பீரியடில் இந்த ஒரு புக்லெட் கையில் வச்சுக்கிங்க. ஸோ அடுத்த ஒரு 10 டேஸ் கழிச்சு இன்னொரு புக்லெட் கொடுக்குறேன். இந்த 2 புக்லெட்டும் நல்லா பார்த்துட்டு போங்க. ஸோ அதில் ரிப்பீட் ஆன கொஸ்டின் இதில் ரிப்பீட் ஆகுமானா கண்டிப்பாக ஆகாது. ஓகே. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன டாபிக்ஸ் என்ன கொஷின்ஸ் வேணும்னாலும் அதுக்கான கொஷின் இதில் இருக்கும். ஓகே. அதே போல் ப்ரீவியஸ் இயர் டீட்டெயில் சொல்யூஷன் சிஎஸ்ஆருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கேட்டுக்கும் சிஎஸ்ஆருக்கும் டீட்டெயிலாக சொல்யூஷன் போடுறது வந்து கொஷின் வைஸ் அரேஞ்ச் பண்ணி இயர் வைஸ் போட்டுட்டு ரெடி பண்ணிட்டு வரோம். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ என்னுடைய தாட் என்னென்னா, எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ எந்த கொஷின் கான்செப்ட்னாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதை வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துடணுன்றது தான் என்னுடைய ஐடியா. ஸோ மேத்தமெட்டிக்ஸில் நம்ம இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா 150 கொஷினுக்கு நம்ம 110 மேக்ஸ் தான் படிக்கணும். நம்ம மேக்ஸ் தான் மேஜரு. அதை விட்டுட்டு நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், எஜுகேஷன், தமிழ், ஜிப்டின்னு சொல்லிட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் தான் நம்ம தோக்குறோம். ஸோ நம்ம எப்போ மேக்ஸை வந்து கராராக படிச்சுட்டு இதுதான் அப்படின்ற மாரி சப்ஜெக்ட் தெரிஞ்சுட்டு போகிறோமோ அப்போவே நம்ம ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் சேலஞ்சோடு போங்க. நான் 110 மேக்ஸ் அடிப்பேன் அப்படின்றத நம்பிக்கையோடு போய்ட்டு எக்ஸாம் எழுதுங்க. எஜுகேஷன் 10 மார்க் வரும், 20 மார்க் வரும், அப்போ தப்பிச்சிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க. கண்டிப்பாக வந்து மேக்ஸ் தான் உங்களை காப்பாற்றும். ஓகே. ஸோ மேத்தமெட்டிக்ஸு 110 கொஷினுக்கான கேரண்டட் புக்லெட் இது. ஸோ இந்த புக்லெட்டை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிங்க. ஆல்ரெடி 1000+ வாங்கினவங்க திருப்பியும் 1000+ ரெடியாக இருக்குது. நீங்கள் தனியாக சார் ஆல்ரெடி நான் 1000 ரிசீவ் பண்ணிவிட்டேன், இன்னொரு 1000+ கொடுங்க அப்படின்னு சொல்லி தனியாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கான புக்லெட் காஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை பே பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணி விட்டுருவேன். கொரியர் சார்ஜ் டெலிவரி பார்த்தீங்கன்னா வித்தின் 1 டே தான். ஸோ எப்போவுமே வந்து உங்களுக்கு 1 டேயில் தான் நீங்கள் புக் பண்ணுற டேட்லேருந்து. இன்றைக்கி நீங்கள் புக் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மண்டே பேக்கிங், டியூஸ்டே ரிசீவ் ஆகிடும். ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த புக்லெட் வாங்கிக்கோங்க. இது சாதாரண புக்லெட் இல்லை. ஸோ ஒவ்வொரு ஏரியாவையும் அவ்வளோ நூக் அண்ட் கார்னர் டிஸ்கஸ் பண்ணி ஃபுல் சிலபஸ் 110 மேக்ஸை வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்ற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ரிசீவ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.